ஒரு டீ சொல்லிக்கவா? யோ இன்னும் ஒரு நட்டு கூட கழட்டல, அதுவே ஒரு டீயா? கழட்டுங்க. அதான் கழட்டியாச்சுல, இப்போ டீ சொல்லிக்கவா? என்ன நக்கல் பண்ணியா நீ? பாலாஜி வாங்க சார். என்ன வண்டி சர்வீஸா? சிவாடா. சிவாவா? அப்படின்னு புது மாடல் பைக்காப்பா? ஏண்டா 10th வரைக்கும் ஒண்ணா படிச்சுமே, மறந்துட்டியா? ஏப்பா நீ படிச்ச? ஆய முடியா? ஆமா மறந்தே போயிட்டேன். டேய் நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன்டா. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம்ல. ஏப்பா வந்தா இப்போ டீ சொல்லிக்கவா? சொல்லி தொலை. ஏய் 2 சாதா ஒரு ஸ்பெஷல். ஸ்பெஷல் டீயா? எனக்கு தானே? எனக்கு. இருமுண்ண நான் வச்சுக்கிறேன், நீ வாடா. உக்காரா அப்படி. சார் இந்த ஓட்ட பார்த்து உட்கார். அண்ணா என்னங்கண்ணா டீ ஸ்பெஷல் அவருக்குண்ணே. காசு கொடுங்க. நான் சாருக்கு ஸ்பெஷலா? ரொம்ப நக்கல்றா உனக்கு. இந்தாடா போ. டீ ரொம்ப நல்லா இருக்காதுடா, பார்த்து குடி. சரி சரி. ஏய் இந்த பிஸ்னஸ் நான் டெவலப் பண்ணதுக்குள்ள ஏய் என்னடா அந்த பொண்ணு உன்னை பார்த்துட்டே போகுது? அப்படி போகும்போது பார்த்தா, இப்படி போகும்போது பார்த்துட்டே போறா. விட்றா, பொண்ணுங்கனாலே வெறுப்பா இருக்கு. என்ன லவ் ஃபெயிலியரா? சரக்குக்கு ஒரு மேட்ரு சிக்கிக்கிச்சு. இன்னைக்கு ட்ரீட்டு கன்ஃபார்ம். லவ் தான். காலேஜ் மேட்ரா. பொண்ணாவ. டேய் என்னடா ஆச்சு? எந்த பொண்ணு கல்யாணத்தில் நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணமோ அதே பொண்ணால தான் எங்கள் லவ்லையும் ப்ராப்ளம் வந்துச்சு. காலேஜில் எங்களை மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க. ஃபைனல் இயரில் தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. என்னாச்சு? உனக்கும் சதீஷ்க்கும் ஏதாவது பிரச்சனையா? டைவர்ஸ் ஆயிடுச்சு. டைவர்ஸா? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்திருக்கலாமே. ஏன் அவசரப்பட்ட? வேற யாருக்காவது இப்படி ஒரு பிரச்சனைனா நான் கூட இப்படி தாண்டி அட்வைஸ் பண்ணிருப்பேன். கிட்டத்தட்ட 6 மாசமா ஒரே வீட்டுக்குள்ள பேசிக்காம வாழ்ந்தோம். நரகொண்டி. அவன் நல்லவன் தானடி? அவனும் நல்லவன் தாண்டி, என் உடம்பு அழுக்கிற வரைக்கும். உனக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் ஒரு ட்ரக் அடிக்ட். ட்ரக்ஸுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான். அதை பத்தி ஏதாவது கேட்டா பயங்கரமா கத்துவான். எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவான். நானும் பதிலுக்கு திருப்பி கத்தி பார்த்தேன். அதுக்கு கிடைச்ச ரிசல்ட் அது ஒண்ணு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. சரி 3 வருஷமா அவனை மாஞ்சி லவ் பண்ணல, அப்ப தெரியல அவன் ட்ரக் அடிக்ட்னு? நான் மட்டும் இல்ல, லவ் பண்ற யாருக்கும் தான் லவ்வரோட நிஜ கேரக்டர் தெரியாது. லவ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் மீட் பண்றோம். ஆனா அதுக்காக 22 மணி நேரம் பிளான் பண்றோம். கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்களும் நம்மளுக்கு பிடிச்ச பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் செய்கிறாங்க. அதை நம்பி நம்ம ஏமாந்துடுறோம். ஆனால் மேரேஜ் லைஃப் அப்படி இல்லை. 24 ஹவர்ஸும் அவங்க கூட ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கும்போது தான் அவங்களோட நிஜ கேரக்டர் என்னன்னு தெரியுது. எல்லாம் போன பின்னாடி புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையே போச்சு. உள்ள வாங்கப்பா. நான் தான் ஃபோன் பண்ணேன். நீ எதுவும் சொல்ல வேணாம்மா. நீ திரும்ப கிடைச்சதே எனக்கு போதும்டா. அழாதம்மா. டோன்ட் ஃபீல். நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு. இனிமே தான் நீ தைரியமா இருக்கணும். வீட்டுக்கு போலாமாம்மா? நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். ஒரு சாதாரண ஸ்டிக்கர் போட்டு ஒரு சுடிதார் வாங்கணுன்னா கூட 4 கடை ஏறி இறங்குறீங்க, 10 பேரை கன்சல்ட் பண்ணுறீங்க. ஆனால் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுற இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் மட்டும் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்டில் முடிவு எடுத்துடுறீங்க. என்
பொண்ணு வாழ்க்கை தான் வீணா போச்சு. நீயாவது புத்தியா பொழைச்சு. சிவா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ம் இந்தா ஐஸ்கிரீம் கிட்டியே சாப்பிடு. சிவா ஆ? 10 நாள் போரிடா. உன்னை பார்க்காம எப்படிதானே இருக்க போறணும்? போர் தான், என்ன பண்ண முடியும்? பேசாம இங்கே ஸ்டே பண்ணலாமா? இல்லடா, குரூப் ஸ்டடி எல்லாம் பண்ணது இல்லையா? அந்த மாதிரி 10 days ஒன்னா இருந்து படிக்கலாம். இது சரியா வரும்னு தோணல. ஏன்? எதுக்கு ரிஸ்க்? இதுல என்ன ரிஸ்க் இருக்கு? 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா இருந்து ஸ்டடி பண்றது இல்லையா? அந்த மாதிரி தான் நாமளும். ஆமாமா, ஆனா பின்ன எதுக்காக தயங்குற? உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. சரி போலாம். எங்க? உன் ரூம்க்கு. போலாமே. நான் மட்டும் இல்லை, லவ் பண்ணுற யாருக்கும் தான் லவ்வரோட நிஜ கேரக்டர் தெரியாது. அவங்க கூட ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கும்போது தான் அவங்களோட நிஜ கேரக்டர் என்னன்னு தெரியுது. சாரி சிவா, என் ஃப்ரெண்டு லைஃப் மாதிரி என்னோட லைஃப்பும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. நான் உன்னோட 10 நாள் சேர்ந்து தங்குறதே உன்னோட கேரக்டர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எனக்கு வேற வழி தெரியல. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. ஒரு ரூம் எது? தோ உனக்கு அவனை பற்றி தெரியாது. அவன் ஒரு ட்ரிக் அடிக்ட். என்னாச்சு? என்னது? நீ குடிப்பியா? ஏய் சி, அது பீர், சும்மா கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி. சமாளிக்காத. பீர் என்ன மெடிக்கல் ஸ்டோர்ல விக்கிறாங்க? அதுவும் ஆல்கஹால் தானே? பெரிய கண்டுபிடிப்பு. நீ குடிக்கிறது என்கிட்ட மறைச்சிட்டல்ல? வேணும்லாம் மறைக்கல, நீ கேட்கல, நானும் சொல்லல. லுக் நந்தினி, நான் குடிகாரன் கிடையாது. எப்பயாவது லைட்டா ஒரு பீர் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். குடிக்கிறது தப்புங்கிற ஃபீலே உனக்கு இல்லையே. உன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? இங்க பாரு நந்தினி, நான் ட்ரிங்க்ஸ் பண்றது பிடிக்கலன்னா சொல்லிடு, நிறுத்திடுறேன். ப்ராமிஸ்? உன் மேல சத்தியமா இனி நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், போதுமா? சபா, கிரேட் எஸ்கேப். நல்ல வேலை கிச்சன்ல இருக்கிற 2 ஃபுல்லா பார்க்கல. பார்த்திருந்தா டங்குவாரு கண்டிருக்கும். விட்டு வந்துடுறேன். என்ன சிவா இதெல்லாம்? ஒன்றும் இல்லையே, நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சின்னதா ஒரு செட்டப், அவ்வளோதான். வாட்? ஐயோ, நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னா சேர்ந்து ஸ்டே பண்ற நைட்டுன்னு சொல்ல வந்தேன். டங்கு ஸ்லிப் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு ஆயிடுச்சு. ஆகும். முதல்ல கட்டில நகத்து. நகத்துடா. போதுமா? இன்னும் நகத்து. நகத்து. போதுமா? சிவா ப்ளீஸ் பி சீரியஸ். கட்டில அந்த எட்ஜில கொண்டு போய் போடு. போடுறா. அக்கா,
அக்கா பாலை கொடுங்க அக்கா, தெரியாம அடிச்சிட்டோம். பால் வேணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யணும். செய்வீங்களா? செய்வோம். சீக்கிரமா வரீங்க. டேய், கதவை திறந்து யாருன்னு பாருடா. அம்மே இல்லே. ஓ தமிழா? ஆமா. சென்சஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு போய் சொல்லு. சரி அக்கா, சென்சஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. உங்களை என் மம்மின்னு தப்பா நினைச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் அவரை வச்சு டைம் பாஸ் பண்ணலாம். நான் சொல்ற மாதிரி செய். இங்க வா. சரி சரி. போ போ. மம்மி உங்களை உள்ள வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. லைனை பார்த்தா கேப் கொடுத்த மாதிரி தெரியல. டேய், ஒப்பனுக்கு என்னதாண்டா வேலை? நீங்க சொல்லாமே தெரியுது அந்த ஆளுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு. ஐயோ, இருக்கிறது பத்தாதுன்னு அண்டர் ப்ரொடக்ஷனா? என்ன சார் பண்றது? எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறாரு. சரி சரி, உங்க விஷயத்தை நான் எப்படி தலையிட முடியும்? நான் வந்த வேலையை பார்க்குறேன். உங்க ஹஸ்பண்ட் பேர் என்னம்மா? சிவா. உங்க பேரு? நந்தினி. டேய் பசங்களை ஆடுற பேர் சொல்லுங்க. ஹரிஷ், ரமேஷ், சுரேஷ், செல்லா. சொல்லானா? சார் அவன் பேர் தனுஷ் சார். அப்போ ஓகே. பாத்துக்குமா, முக்கியமா வயிற்ற பாத்துக்க. காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா. நீங்க தான் சிவாவா? ஆமா. ஏன்? இல்ல, ஆள் சிறுசா இருக்கீங்க, குடும்பம் பெருசா இருக்கு. அதுக்கு ஆளா முக்கியம்? என்ன இந்த ஆளு சம்மந்தம் இல்லாம பேசுறேன். ஓ, இதான் இவன் எனர்ஜி ரகசியமா? நம்ம குருநாதர் பல ஜெனரேஷனுக்கு பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்காரு. தம்பி, கையை கொஞ்சம் தூக்கு. கைக்கு ஓர போறது முக்கியம் இல்ல, புரியுதா? ஒரு டைப் பண்ண முகத்தை வச்சே முடிவு பண்ண முடியலையே. தரமாட்டேன். அக்கா பாலை கொடுங்க. தரமாட்டேன். என்னது இது? போங்கடா. உன் விளையாட்டுக்கு அளவே இல்லாம போச்சு. பொடி நீயும் வெங்காயமும் ஆளப்பாரு. ஓ, இதுக்கு தான் அந்த ஆள் அப்படி சொல்லிட்டு போனானா? என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு நீ இப்படி விளையாட்டுத்தனம் பண்ற? சும்மா. E = mc² மாஸ் இன்டு வெலாசிட்டி. படிக்கிற மாதிரி நடிக்க கூட முடியல. கர்மம், எவன்டா அதெல்லாம் எழுதி வச்சான்? பேசாம தூங்கிட வேண்டியதான். தூங்கு தூங்கு தூங்கு. என்னடா தூங்குற? தூக்கம் வருது, தூங்குறேன். என்னென்ன பண்ண சொல்ற? நான் சூட ஒரு டீ போட்டு தரேன். அப்போ உன் தூக்கம் எல்லாம் போயிடும். பாரு. ஏய். என்னடா டீயை குடிச்சிட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க? முன்னாடியாவது பரவாயில்ல, லைட்டாக தான் தூக்கம் வந்துச்சு. கர்மம், உன் டீயை குடிச்சு தூக்கம் தூக்குது. ஒரே ஒரு தம் அடிச்சா தூக்கம்லாம் போயிடும். அடிச்சுட்டுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் நந்தினி, ஒரே ஒரு தம்மு தானே. ப்ளீஸ் நந்தினி, ப்ளீஸ். போடா. தேங்க்யூ. கொய்யால ஒரு தம் அடிக்க இப்படி பிச்சை எடுக்க வேண்டியது இருக்கு. லவ் பண்ணுற நமக்கே இந்த நிலமைனா, அப்போ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிற பல பேரோட நிலமை வெளியே சொல்ல முடியாது போல இருக்கு. பெஸ்ட்டு, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாமளே தம்ம விட்டுறணும். அப்படி என்ன இந்த சிகரெட்ல இருக்கு? இழுத்து பாரு, அப்போ தெரியும். கொடு. பெருசா ஒண்ணுமே இல்லையே. புடி. ஹலோ,
ஆ, புட்ரா